டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எங்கள் மாடி தோட்டத்தில் பறித்த ஃப்ளவர்ஸ் நண்பர்களே. எங்கள் மாடி தோட்டத்தில் பறித்த ஃப்ளவர்ஸ் நண்பர்களே. அதில் என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேனே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்களேன், அடுக்கு செம்பருத்தி நண்பர்களே. இங்கே பாருங்கள், செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி. இது 5 இதழ்கள் கொண்ட செம்பருத்தி நண்பர்களே. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி நண்பர்களே. இந்த இருக்குது பாருங்கள், பிங்க் கலர் செம்பருத்தி. இது வந்து குபேரர் பூ நண்பர்களே. நிறைய இந்த பவுல் ஃபுல்லாக இருக்குது. இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான் நண்பர்களே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸு. இந்த இதில் இந்த கண்டெய்னரில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இப்போ கண்டெய்னரோட கவர் இதில் பாருங்களேன், இந்த ரோசஸ் நண்பர்களே. க்யூன் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஆமாம், இந்த ரோஸ் நண்பர்களே பாருங்கள், ரோஸு. இது ஜாதிப்பூ நண்பர்களே. இந்த ஜாதிப்பூ ஏன் பேர் வச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் நினைக்கிறேன் அது மலர்களை பறிக்கும்போதே வாசனை நண்பர்களே. பறிக்கும்போதே ஒரு தனிமையை, ஒரு இனிமையான நறுமண நண்பர்களே. இந்த பாருங்க, இந்த இருக்குது, என்ன இருக்குது, இந்த இங்கே இருக்குது பாருங்களேன். இந்த பாருங்க என்ன இருக்குது, உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் நான் பறிக்கலை. இதை வளர்ந்துருக்குது, என்ன இருக்குது. இந்த இங்கே பாருங்கள், இந்த சைடில் பாருங்களேன். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள். இதில் இருக்கிறதெல்லாம் பறித்து வச்சுருக்கேன். இதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இதை நான் பறிக்காமல் இருந்தேன். இதெல்லாம் அங்கே இன்னொரு கண்டெய்னர், அங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது, அங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது. வாசம் கமக்கமான வாசம் அடிச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் தேன் பெருகிட்டு இருந்துச்சு. ஆமாம் நண்பர்களே, அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுச்சு. இது போல் நண்பர்களே, முல்லைப்பூ நண்பர்களே. இந்த இருக்குது பார்த்தீங்களா, முல்லைப்பூ. இதையும் கமக்கமான வாசனை பறிக்கும்போதே ஒரு வாசனை நண்பர்களே. அதுக்கே ஒரு அந்த பூக்களை பறிக்கிறதுலே ஒரு ஆனந்த நண்பர்களே. வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அளவிட முடியாத வாசனை நண்பர்களே. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பூக்கள் பாருங்கள், வானத்தில் இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்கள். நான் அப்புறம் பறிச்சுக்கணும்னு பார்க்குறேன். இந்த வீடியோலாம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் இதை பறிப்போன்னு நினச்சிட்ருக்கேன். முல்லைப்பூ இந்த பாருங்கள், முல்லைப்பூ இதில் தான் பறித்தேன். இந்த பாருங்கள், இங்கே பாருங்க, தேனீக்கள், சின்ன தேனீக்கள் நண்பர்களே. தேன் பறிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நான் தேன் பறிக்கிட்டு இருக்கும்போது நான் பறித்தேன். பாவம், பறிக்கவே மனசு இல்லை. இப்போ தேன் பருகட்டுமே நினச்சி, இருந்தாலும் அது ஓரளவுக்கு விட்டுருக்கேன். ஓரளவுக்கு இந்த பாருங்கள், இதெல்லாம் விட்டுருக்கேன். அதை தேன் பருகட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த பூவெல்லாம் தேன் பருகட்டுமே விட்டுருக்கேன். அப்புறம் நண்பர்களே, இந்த பாருங்களேன், ரோஸ் நண்பர்களே, ஆரஞ்சு கலர் ரோசஸ் நண்பர்களே. இந்த பாருங்கள், ஒரு கண்ணையில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 ஃப்ளவர்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்கள், 2 ஃப்ளவர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நேற்று உங்களை பார்த்துருப்பீங்க, நேற்று மொட்டை இருந்துச்சு நேற்று. இப்போ நான் கொஞ்சம் மலரட்டுமே மலர விட்டுருந்தேன். இப்போ நான் அதை பறிக்கிறேன் நண்பர்களே. இதுக்கு மேலே விட்டோம்னாக்க பூக்கள் வாடிடும். அதனால் பறிக்கிறேன் நண்பர்களே. இந்த பாருங்களேன், சிசர் வச்சு கட் பண்ணோம்னா நல்லா கட் பண்ணலாம். இருந்தாலும் இது ஈஸியாக வந்துடும். இந்த ஒன்றை கட் பண்ணிவிட்டேன். அப்படியே இந்த வெண்டி இருக்குதுங்க, இந்த வெண்டி கண்ணியில் உள்ளே வைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, இன்னொன்று இருக்குது, அதுவும் நல்லா மறந்துடுச்சு நண்பர்களே. இங்கே பாருங்க, ஆமாம், இதையும் பறிக்கிறேன் நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், மென்மையாகவும் இருக்குது நண்பர்களே. அதான் நான் பூக்களை பற்றி நிறைய வர்ணனைகள் இருக்குது. புலவர்கள்லாம் இதை பற்றி சொல்கிறாங்க, நிறைய கவிதைகளில் வருது. இங்கே பாருங்கள், இது வெயில்னால் கொஞ்சம் இது தெரியுது வரையில். இப்போ கீழே வச்சோன்னாக்கா இந்த வெயில் போயிட்டு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த ரோசஸோடய வச்சுறேன் நண்பர்களே. இந்த பாருங்களேன், இந்த பறிச்சு ரோசஸ்லேயே வச்சிடறேன் நான். இந்த பாருங்கள், இதெல்லாம் ரெட் கலர் ரோஸு, இது வந்து ஆரஞ்சு. இந்த எல்லோ கலர் ரோஸ், இன்றைக்கி வந்து எல்லோ கலர் ரோஸ் வரல, பூக்களை. அப்புறம் நண்பர்களே, இது பூராமே நான் இந்த கண்ணியில் ஃபுல்லாக இந்த இதுதான் ஃப்ளவர்ஸ் நண்பர்களே. ஆமாம், இது பூரா சொல்லிவிட்டேன் ஏற்கனவே. ஜாதிப்பூ, முல்லைப்பூ, அப்புறம் அடுத்து இது வந்து 5 கொண்ட செம்பருத்தி.
இன்னொரு செம்பருத்தியை உங்களோட காட்டணும் பண்ணுறதுக்காண்டியே பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இந்த பாருங்க, பக்கத்துலேயே ஒரு கண்டெய்னரில் இந்த பாருங்க, இப்படி பக்கத்துலேயே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். அதுவும் பூத்து இந்த பாருங்க, பூத்துருக்கு பாருங்க, பூத்து அப்படியே மலர்ந்துருச்சு. அதையும் பறிக்க நண்பர்களே. உங்கள் முன்னாலே பறிக்க முடியாத விட்டுருந்தேன். நான் ஏற்கனவே பறித்து வச்சுருக்கேன் கொஞ்சம். அங்கே இதை அப்படியே பறித்து அப்படியே கொண்டு போய் அந்த பூவோடு சேர்த்துறேன் நண்பர்களே. ஓகே. அப்போ நண்பர்களே வேறு இந்த இதெல்லாம் முட்டுக்கிற நண்பர்களே. பாருங்கள், ரோஸ்லாம் மொட்டை இருக்குது, நாளைக்கு தான் மலரும். இது வந்து அடுக்கு செம்பருத்தி, இதுவும் மொட்டை தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, உங்களை ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இது வந்து பாருங்கள், இந்த குபேர பூக்கள் பூரா இந்த பாருங்களேன் அப்படியே மொட்டை இருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இதை பற்றி சொல்லணும்னாக்க ஒரு வாடாமல்லி நண்பர்களே. இதில் கொஞ்சம் மாப்பூச்சி தாக்குதல் இருந்துச்சு. இந்த மாப்பூச்சி தாக்குதல் வந்து நான் கொஞ்சம் ரிலீஃப் தருவோமேன்றக்காண்டி மீனை மேலாம் கொஞ்சம் ஊற்றி விட்டேன். அதை அடிவுரமாக கொடுத்துருக்கணும். என்ன பண்ணிட்டேன், அதை நான் அப்படியே மீனை மாற்றி டைலூட் பண்ணி இந்த செடியிலேயே அப்படியே ஊற்றி விட்டு கழுவி விட்டேன். அதுக்கு மீன் அமிலத்துக்கும் இதுக்கும் ஒத்துக்காத போல தெரியுது. அதனால் பாருங்கள், வாடிடுச்சு. எனிவே அதனுடைய விதைகளை விழுந்துதான் இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா. அதனுடைய விதைகள் இந்த பாருங்கள், விதைகள் இதுதான் அதனுடைய அந்த பூ. இதை ஏற்கனவே கொஞ்சம் உதுத்து விட்டேன். இதை அப்படியே உதுத்து விட்டேன். அதுலேருந்து வந்தது தான் நண்பர்களே இந்த கன்றுகள். ஆமாம், இந்த கன்று இந்த பாருங்கள், அந்த கன்று. ஆமாம் நண்பர்களே, இந்த ஒயிட் பேச்சஸாக இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த மாப்பூச்சி தாக்குதல். ஓகே நண்பர்களே, இந்த பாருங்கள், இந்த பூரா ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லான இந்த ஜாதிப்பூ. இந்த பாருங்களேன், இது வந்து மொட்டை இருக்குது நண்பர்களே. இந்த மொட்டை பறித்து அப்படியே கட்டினோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆமாம் நண்பர்களே, எங்கள் கிரவுண்ட் எங்கள் மாடி தோட்டத்தை அப்படியே ஒரு வியூ ஒன்று காட்டுறேனே. பாருங்க, அப்படியே ஒரு ரவுண்டு வருவோமே, அப்படியே வர்றேன். ஆமாம், இந்த மல்லிகை வந்து ஊசி மல்லி. இதை நான் என்ன பண்ணேன், நல்லா மீனை அடித்து விட்டு புருணி பண்ணி விட்டு இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. ஆமாம் நண்பர்களே, இதுவும் அதே மாதிரி தான். இது மதுரை மல்லி. அதில் ஒரு கோவை கொடி ஒன்று இருக்குது. அதை நான் இப்போ எடுத்துகிறேன் நண்பர்களே. ஏன்னா ஒன்று இது மேலே இந்த கோவை கொடி விட்டேன்னாக்க இந்த இதுலேருந்து பூக்கள் பூக்கிறது ரொம்ப அரிதாகும். அப்புறம் அமைக்கணும் அப்படியே. இதை நான் பறிச்சிட்டேன் நண்பர்களே, பறித்து ஓரத்துக்கு போட்டுறேன் நான். இது ஓகே நண்பர்களே. இது இந்த பாருங்களேன், இது வந்து மல்லிகைப்பூ நண்பர்களே. ஒரு மல்லிகை வந்து அந்த இருக்கு பாருங்கள், ஒரு ரோஸுக்கு சமமாக இருக்கும் நண்பர்களே. அங்கே ரோஸ் இருக்கு பாருங்களேன், ரோஸ் சைஸுக்கு வரும் நண்பர்களே. இது வந்து ஒரே ஒரு மல்லிகை மலர்ந்துச்சுன்னா ஒரு ரோஸ் சைஸுக்கு வரும். அந்த வந்து நிறைய மொட்டுக்கள் நிறையா இருக்குது நண்பர்களே. ஆமாம். அப்புறம் நண்பர்களே, இந்த பாருங்களேன், இது கனகாம்பரம் நண்பர்களே. ஆமாம், நவடேஸ் இதெல்லாம் பார்க்கவே முடியலை. ஆமாம் நண்பர்களே, ரேரஸ்ட் ஐட்டம்ஸ் ஆயிடுச்சு இப்போ. இது பாருங்கள், ஒரே ஒரு ரோஸில் எத்தனை முட்டுக்கள் இருக்குன்னு பாருங்களேன். ஓகே நண்பர்களே, இதை ஷேர் பண்ணுறதில் ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. மீண்டும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் காட்டிட்டு உங்களுக்கு ஹாப்பி கார்டனிங் சொல்லிவிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.